Hello guys, welcome to my channel. This is Vicky here. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டமோட ஐபி அட்ரஸ். அதாவது ஐபி அட்ரஸ்னால் என்ன, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. genreviews.onlineன்றவங்க ஜென்யூன் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பப்ளிஷ் பண்ணுற ஒரு சைட். செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு ஐபி அட்ரஸை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட், அதாவது நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக இந்த சர்ச் பாரில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு டைப் பண்ணி C1 டைப் பண்ணிங்களே வரும். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஜஸ்ட் இதை வந்து ஒரு ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக கொடுத்துக்குங்க. ஐபி செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி கொடுக்கணும்னு தேவையில்லை, பட் இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இங்கே என்ன கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி கான்ஃபிக். இங்கே மென்ஷன் ஐபி கான்ஃபிக். ஐபி கான்ஃபிக்ங்கிறது ஐபியோட கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த விண்டோஸ் ப்ளஸ் ஆர்ன்றது ஜஸ்ட் அந்த ரன் கன்சோல் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். ஓகேங்களா, ஐபி கான்ஃபிக் நம்ம இங்கே டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, சிஸ்டமோட டீட்டெயில்ஸ், அதாவது ஐபி வெர்ஷன் 4, ஒரு அட்ரஸ் என்ன 192.168.28.7. இதான் வந்து நம்ம சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ். ஓகே, ஜஸ்ட் நம்ம பேசிக்காக சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இதில் காட்டும். இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஐபி கான்ஃபிக் /all, ஐபி கான்ஃபிக் /all இது கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு இன்டெப்த்தாக, அதாவது டிஎன்எஸ் சர்வர்ஸோட ஐபி என்ன, கிளைண்ட் இன்டெப்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டணும். வைங்களேன், ஐபி வெர்ஷனோட ஐடி இங்கே காட்டுது பாருங்கள். பேசிக்காக ஜஸ்ட் ஐபி மட்டும் செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஐபி கான்ஃபிக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஎன்எஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐபி கான்ஃபிக் /all யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, தட்ஸ் இட். திஸ் இஸ் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஹோப் நீங்கள் கொஞ்சம் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நான் இந்த ஷார்ட்கட்லேயும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சோல் ஓப்பன் ஆகும். அதில் ஜஸ்ட் சிஎம்டி டைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் சிஎம்டின்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் கமெண்ட் ப்ராம்ப்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அட்மினிஸ்ட்ரேட்டராக இல்லாமல் நார்மலாக ஓப்பன் ஆகும். இதில் நம்ம போயிட்டு செக் பண்ணணுன்னாலும் நமக்கான ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா, ஓகே, சேம் அதே தான். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் நெட்வொர்க் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை கைஸ்.